பக்கத்தானத்தில் நமக்கு இன்னும் தேவை இருக்குது, அதனால் மறுபடியும் பொரிச்சிட்டு வந்துருக்குறோம். தலையெல்லாம் பொரித்து அலாசறதுக்கு போட்டாச்சு. இதுதான் மிளகு அரணத்தலை. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, பார்த்ததே இல்லைன்னு. இதுதான் மிளகு அரணத்தலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தலையை பொரித்து கசக்கி பார்த்திங்கன்னா அப்படியே மிளகு கொட்டை வாசம் வரும். சின்ன சின்ன முள் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன முள்ளாக இருக்குது. இதுதான் மிளகு அரணை. இதை போட்டு தான் ரசம் வைப்போம் நாங்கள். இது சங்கு இலை, சங்கந்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த தலை இதையும் போட்டு தான் ரசம் வைக்கிறது. தூதுவளை, மிளகு அரணை, சங்கந்தலை 3 போட்டு. இது தூதுவளை தலை 3. இப்போ ரசப்பொடி தயார் பண்ணணும், அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். எப்படி ரசம் வைக்கிறோங்கிறத ஒரு வீடியோவாக திரும்ப போடுறேன். இது கருவேப்பிலை திரும்ப தொக்குக்கு பொரிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம்.